அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் நமது தளத்திலே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பாடங்களுடைய வரிசையில் நாம் இன்று அஜ்னாஸினுடைய பாடத்தை படித்து கொண்டிருக்கின்றோம். அஜ்னாஸினுடைய ஆரம்பத்தில் நாம் என்ன படித்தோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அஜ்னாஸினுடைய புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த அஜ்னாஸினுடைய புத்தகத்தில் 3 பிரிவுகள் 3 பங்குகள் இருக்கிறது என்று நாம் படித்தோம் இல்லையா? அதில் முதல் பங்கு அல் உசூல், அடிப்படையான ஃபிஅல்கள், அடிப்படையான வினை சொற்கள். உசூல் அப்படின்னு சொன்னால் அடிப்படையான வினை சொற்கள். இரண்டாவது அல் ஃபுரூ, பிரிந்து சென்ற வினை சொற்கள். மூன்றாவது வல் முல்ஹகாத், இணைக்கப்பட்ட வினை சொற்கள் என்று 3ஐ நாம் படித்தோம். அதிலே சொல் அவ்வலு, முதலை, யுஸ்கரு, கூறப்படும், ஃபி கிஸ்மில் அவ்வலி, முதல் பங்கில் கூறப்படும். முதல்ல உசூல முதல் பங்கில் கூறுவோம். வஸ்ஸானி ஃபிஸ்ஸானி, இரண்டாவது பங்கில் கூறப்படும். வஸ்ஸாலிசு ஃபிஸ்ஸாலிசு, மூன்றாவது பங்கில் கூறப்படும் என்று 3 விஷயங்களை நம்ம படித்தோம். அதில் நம்ம இப்போ உசூலை தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா பழைய பாடத்தை ரொம்ப முன்னாடி போய் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு கைரியத்தாக இருக்கும். ஏன்னா எதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம், இனிமேல் எதை படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அதனால தான் ரொம்ப முன்னாடி நான் இப்போ பாடத்துக்கு போயிருக்கிறேன். சரிங்களா? உசூல், அடிப்படையான அஸ்லியத்தான வினைச்சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம படித்தோம். அப்போ அடிப்படையான வினைச்சொற்கள் எத்தனை இருக்குங்க? அதுக்கு எத்தனை பாப் இருக்குது? அல் அபுவாபுல் உசூலு அர்பஅத்துன் வ இஷ்ரூன, 24 எண்ணம் என்ன செய்துன்னு இருக்கோம் படித்தோம். அப்படி தானே? எத்தனை இருக்குது? 24 எண்ணம் இருக்குதுன்னு படித்தோம். அப்படி தானே? சமானியத்துன் 8 ஃபி சுலாசி முஜர்ரதுக்கு இருக்குது. இஸ்னா அஷர 12 சுலாசி மசீத் ஃபீக்கு இருக்குது. அப்போ 8 12 20. 1 ஃபி ருபாய் முஜர்ரது, 3 சுலாசி மசீத் ஃபீக்கு இருக்குதுன்னு படித்தோம். இதில் நம்ம இப்போ எதையெல்லாம் படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா, சுலாசி முஜர்ரதில் உள்ள 8ஐயும் படிச்சிட்டோம். சுலாசி முஜர்ரதில் உள்ள 8ஐயும் படித்தோம். லாசிமு, முத்தாத்தி படித்தோமா இல்லையா? லாசிமாக இருக்கும், முத்தாத்தியாக இருக்கும், அப்புறம் ஷாதாக இருக்கும். இப்படியெல்லாம் என்ன செஞ்சோம்? படித்தோம். அதுக்கடுத்து சுலாசி மஸ்ஜித் ஃபிஹிக்கு 12 பாப் இருக்குதுன்னு சொல்லி படித்தோம். சுலாசி மஸ்ஜித் ஃபிஹின்னு சொன்னால் அசலில் மாலையில் 3 எழுத்து அதிகப்படியான எழுத்துக்கள் வர்றது. அப்படி தானே? அப்போ அதுக்கு அதை 3 வகையாக பிரித்து, மொதல் வகை ஒரு எழுத்து அதிகமாகிறது, அதுக்கு இத்தனை பாப் இருக்குது. ரெண்டாவது வகை இத்தனை எழுத்து அதிகமாகிறது, அதுக்கு இத்தனை பாப் இருக்குது. மூணாவது வகை இத்தனை எழுத்து அதிகமானது, அதுக்கு இத்தனை பாப் இருக்குன்னு சொல்லி சுலாசி மஸ்ஜித் ஃபீஹியும் நம்ம படிச்சிட்டோம். இன்னும் பாக்கி இருக்கிறது எது தான் அப்படின்னா, ருபாயி முஜர்ரதில் உள்ள 1, ருபாயி மஸ்ஜித் ஃபீஹில் உள்ள 3. ஆக மொத்தம் இந்த 4 தான் இன்னும் பாக்கியாக இருக்குது. ஆக இந்த 4ல் இருக்கக்கூடிய பாடங்களை இன்றைக்கி நம்மளால் எந்த அளவுக்கு நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் மிக தெளிவாக விளக்கங்களோடு நாம் நடத்தி விடுவோம். பாடங்களை மிக கவனத்தோடு பார்த்து கொள்ளுங்கள். ஆக இப்பொழுது நாம் படிக்கப் போவது என்ன பாடம் என்றால், ருபாயி முஜர்ரத், அடிப்படையாக அசல்லையே 4 எழுத்து வர்றது. நான் லாஸ்ட்டாக பாடம் நடத்தி முடிக்கும் போது கூட நான் சொன்னேன், நீங்கள் சுலாசி முஜர்ரதிலும் சுலாசி மஸ்ஜித் ஃபீஹிலும் எந்தெந்த எழுத்து ஆரம்பத்தில் எப்படி வந்திருக்கிறது என்பதை சுலாசி முஜர்ரதில் கவனிங்க. சுலாசி மஸ்ஜித் ஃபீஹி 1 எழுத்து அதிகமானது, 2 எழுத்து அதிகமானது, 3 எழுத்து அதிகமானதில், 1 எழுத்து அதிகமானதில் அதிகமான எழுத்து எங்கே வந்திருக்கு, 2 எழுத்து அதிகமானதில் அதிகமான எழுத்து எங்கே வந்திருக்கு, 3 எழுத்து அதிகமானதில் அதிகமான எழுத்து எங்கே வந்திருக்கு, அசல் எழுத்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனத்தோடு கவனிச்சிங்க அப்படின்னு பார்த்தோம். வாங்க உள்ளே தொழுவுங்க ஜி, உள்ளே. அப்போ அதை கவனிச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்.
அப்போது அந்த பாடங்களில் சுலாசி முஜர்ரது நிறைவேறிவிட்டது, சுலாசி மஸீது ஃபீஹியும் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது நம்ம படிக்க போகிறது ருபாயி முஜர்ரத். பழைய பாடத்தை பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு தடவை பழைய பாடத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா பழைய பாடம் இல்லை அப்படின்னா புது பாடம் உங்களுக்கு புரியாது, புது பாடம் சரியாக விளங்காமல் போகிவிடும். சரி, இப்போ இந்த ருபாயி முஜர்ரதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாபை மட்டும் இன்றைக்கி நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். தொடர்ந்து வேலைகள் இருப்பதினால் அதிகமாக பாடங்களை நடத்த முடியவில்லை. அதைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ருபாயி மஸீது ஃபீஹி பாடங்கள் முழுவதையும் நாம் நிறைவு செய்வோம். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ருபாயி மஸீது, ருபாயி முஜர்ரத். ருபாயி அப்படின்னா 4, முஜர்ரத் அப்படின்னா அசல் அடிப்படையில் 4 எழுத்து மட்டும் இருக்கக்கூடியது. ருபாய் முஜர்ரத் என்றால் அடிப்படையில் 4 எழுத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடியது. சரி, வாருங்கள். ருபாயு முஜர்ரது, ருபாயல் முஜர்ரது அப்படின்ட்டு படிக்கலாம். அல்லது கிதாபில் இருக்கிற மாதிரியே படிக்கிறதா இருந்தால் ருபாயி அல் முஜர்ரத் அல்லது ருபாயு அல் முஜர்ரது அப்படின்னு படிக்கலாம். ருபாயு என்று படிக்கலாம், அல் முஜர்ரது என்றும் படிக்கலாம், அல்லது ருபாயி அல் முஜர்ரத் என்றும் படிக்கலாம். ருபாயி அப்படின்னா 4 எழுத்துக்கள் மட்டும் உடையது. அசல்ல மாதியில் 4 எழுத்து மட்டும் இருக்கும். பாருங்கள், ருபாயு முஜர்ரது, ருபாயி முஜர்ரத். லஹு அதற்கு இருக்கிறது, ஹூ அப்படின்னா அதுன்னு அர்த்தம், ல அப்படின்னா அதுக்கு இருக்குன்னு அர்த்தம். லஹு அதற்கு இருக்கிறது, வசனு வாஹிதின் ஒரே ஒரு வசன் இருக்கிறது, பாபு வாஹிதின் ஒரே ஒரு பாபு தான் இருக்குது. ஏன்னா நம்ம மேலே ஆரம்பத்திலே படிச்சிட்டோம், அப்படி தானே? மேலே ஆரம்ப பாடத்தில் அதுக்கு தான் எடுத்து காமிச்சேன். சுலாசி முஜர்ரதுக்கு ருபாய் முஜர்ரதுக்கு ஒரே ஒரு பாபு தான் என்ன செய்யுது இருக்குது. அந்த பாபு என்னங்க? வ இன்னும் ஹுவ அது. எது? ஒன்று இதை பாபை பார்த்தும் மீட்டலாம் அல்லது வசனை பார்த்து மீட்டலாம். சரியாக இதை எதை பார்த்து மீட்டணும் அப்படின்னா வசனை பார்த்து தான் மீட்டணும், பாபை பார்த்து என்ன செய்யக்கூடாது, மீட்டக்கூடாது. ஏன்னா பாபுங்கிறது ப்ராக்கெட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது தான். முதல்ல வசனை சொல்லி தான் அடுத்து தான் நம்ம பாபு சொல்ல போகிறோம். அப்போ வசனு தான் அசலானது அப்படிங்கிறதுனால வ இன்னும் ஹுவ அந்த வசன் என்பது வசனு ஃபஅலல, ஃபஅலல என்கின்ற வசனாகும். ஃபஅலல வசனில் என்னெல்லாம் இருக்குங்க? பிஃபத்ஹில் ஃபாஇ, ஃபா கலிமாவிற்கு ஃபதஹ் செய்தும், வல்லாமைனி 2 லாமுக்கும் ஃபதஹ் செய்தும், வ இன்னும் சுக்கூனில் ஐனி ஐன் கலிமாவிற்கு சுக்கூன் செய்து வரக்கூடிய ஃபஅலல என்கின்ற வசனாகும். அப்போது நீங்கள் என்ன விஷயத்தை விளக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம படிக்கும்போது அங்கே என்னென்ன எழுத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு தான் நம்ம படிச்சிருக்கோம், அப்படி தானே? ஃபா கலிமாவுக்கு அடுத்துள்ள லாம் அதிகமாக இருக்குது, ஐன் கலிமாவுக்கு அடுத்துள்ள மீம் அதிகமாக இருக்குது, இதுக்கு அடுத்துள்ளது இது அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்துள்ளது இந்த எழுத்து அதிகமாக இருக்குன்னு தான் படிச்சிருக்கோமே தவிர என்னென்ன ஹரக்கத்துகள் வருது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலை, படிக்கலை. இப்போது இந்த சுலாசி முஜர்ரதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புக்கில் நீங்கள் நோட்டில் ஃபஅலலங்கிறத எழுதிக்க. சாலல வசன் எப்படிங்க இருக்குது? பிஃபத்ஹில் ஃபாஇ ஃபா கலிமாவிற்கு ஃபத்தஹ் செய்து, வல்லாமைனி 2 லாமுக்கும் ஃபத்தஹ் செய்து, சுக்கூனில் ஐனி ஐன் கலிமாவிற்கு சுக்கூனு செய்து இருக்கக்கூடிய பாபாகும். யுகாலு லஹு அந்த பாபு அந்த வசனுக்கு சொல்லப்படும் பாபல் ஃபஅலலதி, ஃபஅலலதி என்று சொல்லப்படும். எப்படி சொல்லுவீங்க? வசனு ஃபஅலல பாபு ஃபஅலலதி. அப்படி இல்லை, ஃபஅலலத்தின்னு சொல்ல முடியல அப்படின்னா வல் ஃபிஆலி, ஃபிஆலி என்றும் இதற்கு பெயர் சொல்லப்படும். ஒரு வசனு தான், ஆனால் இந்த ஒரு வசனுக்கு 2 விதமாக பாபு சொல்லலாம். ஒன்று வசனு ஃபஅலல என்றும் சொல்லலாம், வசனு ஃபஅலல பாபு ஃபஅலலதி அப்படின்னு சொல்லலாம். அல்லது வசனு ஃபஅலல பாபு ஃபிஆலி என்றும் இதற்கு நாம் பெயர் சொல்லலாம். பாபை 2 விதமாக சொல்லலாம். வசன் ஒன்று தான், ஆனால் பாபு 2. நஹு உதாரணமாக தஹரஜதி வத்திஹராஜி, தஹரஜதி வத்திஹராஜி என்பதை போன்று. சரிங்களா? தஸ்ரீஃபுஹு அதனுடைய மாற்று வடிவ சொற்களாகிறது. எதனுடைய மாற்று வடிவ சொற்கள்? நம்ம தஹரஜான்னு படித்தோமா இல்லையா? அதனுடைய மாற்று வடிவ சொற்கள் என்ன அப்படின்னா அல் மாரூஃப், தஹரஜ யுதஹரிஜு
தஹ்ரஜத்தன் வ திஹ்ராஜன் ஃபஹுவ முதஹ்ரிஜுன். அல் மஜ்ஹூல் துஹ்ரிஜ யுதஹ்ரஜு தஹ்ரஜத்தன் வ திஹ்ராஜன் ஃபஹுவ முதஹ்ரஜுன். அல் அம்ரு தஹ்ரிஜ் லியுதஹ்ரஜ். அந்நஹ்யு லா துதஹ்ரிஜ் லா யுதஹ்ரிஜ் லா யுதஹ்ரஜ். இந்த சர்ஃபுகளை மனப்பாடம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் பாதியிலே உங்களுக்கு நிப்பாட்டப்படுகிறது. இதை தொடர்ந்து நாளைய பாடம் நடத்தும் பொழுது இந்த பாடத்திற்கான விளக்கங்களும் இதனுடைய அர்த்தங்களும், இன்னும் இந்த பாபு லாசிமாக வருமா முத்தாத்தியாக வருமா, லாசிமா வந்தால் எப்படி முத்தாத்தியாக வந்தால் எப்படி என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அடுத்த பாடத்தை நடத்தும் போது நாம் நடத்துவோம். நாளைய பாடத்திற்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் இந்த சர்ஃபுகளை முழுமையாக மனனம் செய்து கொள்ளுங்கள். நாளை தினம் அர்த்தம் சொல்லும்போது உங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.